ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். பென் அன்பாக்சிங். அது நார்மல் பென் இல்லை, மிலிட்ரி பென். ஓகேங்களா? ஃப்ளிப்கார்ட்டில் இது அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இப்போ வேணும் அப்படின்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இதோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 6-in-1 மல்டி யூஸ் பென். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த பென் ஒர்த்து தான். உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸான வீடியோ தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் அந்த பென்னு. லுக்கு வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. வாங்க ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பென் நம்ம வாங்கின ரேட் பார்த்திங்கன்னா ₹250 கிட்ட வந்துச்சு. ₹250 ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒர்த்தா இல்லையான்றதை நீங்களே சொல்லுங்கள். ஓகேங்களா? இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்னா நீங்கள் பை பண்ணிக்கங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் யூஸ் வந்து காம்பஸ் கொடுத்துருக்காங்க பென்னோட டாப்பில். நம்ம சட்டையில் மேல் பாக்கெட்டில் வைக்கிறப்ப நம்ம அப்படியே ஓப்பனாக தெரியும். ஓகேங்களா? ஏன்னா பென்னோட டாப்பில் இருக்கனால நம்ம சட்டையில் மேல் பாக்கெட்டில் வைக்கிறப்ப நம்ம எந்த டைரெக்ஷனில் இருக்குன்றதை ஈஸியாக ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த டைரெக்ஷனு, இந்த காம்பஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு ஒர்க் ஆகுது. மோசம்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒருவேளை இந்த காம்பஸ்லாம் வச்சுருக்கனால தான் ஆர்மி பென், மிலிட்ரி பென்னு சொல்லியிருப்பாங்களா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த காம்பஸ் பற்றி நம்ம காட்டுறோம். நெக்ஸ்ட் யூஸ் என்னன்றதை பற்றி பார்ப்போம். அதான் வந்து லைட்டு. ஓகேங்களா? இந்த லைட் வந்து நம்ம நார்மலாக ஆன் ஆகாது. அந்த மேலே இருக்க பிளாஸ்டிக் கவர் ரிமூவ் பண்ணால் தான் நம்ம ஆனே பண்ண முடியும். இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். அதை ரிமூவ் பண்ணால் தான் அந்த சுவிட்ச் வந்து ஆன் பண்ண முடியும். இல்லை அந்த பிளாஸ்டிக் கவர் இடிச்சுக்கிட்டு ஆன் பண்ணக்கூடாது. இது எதுக்கு இது கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம தெரியாமல் எதுவும் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த லைட் வந்து வெளிச்சம் நம்ம தெரியாமல் ஆன்லேயே இருந்துச்சு அப்போனா அது வந்து பேட்ரி ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிரும், வேஸ்ட் ஆயிரும் அப்படின்றதுக்காக நம்ம அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் பேனா யூஸ், தேர்ட் யூஸ். ஓகேங்களா? தேர்ட் யூஸ் வந்து நார்மல் பென் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபோர்த் யூஸ் என்னன்றது பார்ப்போம். ஃபோர்த் யூஸ் வந்து பென் ஸ்டாண்டு. என் மொபைல் கவர் வைக்கலான்னு பார்த்தேன், பட் செட் ஆகலை. அதனால் நான் ஃப்ரெண்டோட மொபைல் ஒன்று எடுத்து அதில் வச்சுருக்கேன். இது வந்து மொபைல் ஸ்டாண்ட். ஓகேங்களா? அந்த பென்னோட கேப்பில் மூடியில் தான் அந்த மொபைல் ஸ்டாண்ட் இருக்குது. ஓகேங்களா? நம்ம வாங்கின பெனில் அந்த மூடியில் தான் அந்த மொபைல் ஸ்டாண்ட் இருக்குது. ஓகேங்களா? மொபைல் ஸ்டாண்ட் நல்லா தான் இருக்குது. எங்கேயும் நம்ம வச்சோம்னா மொபைல் உழுக வாய்ப்பு இல்லை. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டூல்ஸ் வந்து சின்ன கனெக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ்ஸு. நார்மல் ஸ்க்ரூ ட்ரைவர் சைஸில் இருக்காது, அதோட சின்னதாக தான் இருக்கும். சின்ன வேலை பார்க்குறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒன்று கழட்டுறதுக்காண்டி ஒரு எல்இடி லைட் ஒன்று எடுத்தேன், அதில் கழட்டலான்ட்டு. பட் ஆனால் கழட்ட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சின்ன கனெக்டர், ரொம்ப சின்னது. இந்த கொசு பேட்டு ப்ளஸ் வேறு ஏதாவது சின்ன வேலைக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அது கரெக்டாக இருக்கும். பெரிய ஸ்க்ரூ ட்ரைவர் தான் இது. இந்த எல்இடி லைட்டு கழட்டுறதுலாம் கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் ஒரு 15 டேஸ் கிட்டே யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். நல்லா தான் இருக்குது. பேனாவும் நல்லா எழுதுது. லைட் நமக்கு யூஸ் ஆகுது. மெயினாக அந்த கனெக்டர் பார்த்திங்கன்னா நமக்கு அர்ஜென்ட்டான டைமில் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் டெஸ்டர் நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்க மாட்டோம். அந்த டைமில் இதை எடுத்து சின்னதாக கழட்டணும், அது சின்ன வேலை இருந்துச்சுன்னா அதை வச்சு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேனா ரீஃபில் தாங்க. ரீஃபில் தான் ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. நம்ம இது காலியானதுக்கப்புறம் வேறு நம்ம மாற்றுற மாதிரி தான் இருக்கும். இது ஒன்றை தவிர மற்ற எல்லாமே இல்லை, ஓகே தான். இப்போ வந்து உங்களுக்கு 5 யூஸ் சொல்லிட்டேன். லாஸ்ட் யூஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லணும். லாஸ்ட் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் டச். ஓகேங்களா? மொபைல் டச் தான் லாஸ்ட் யூஸ். அந்த முன்னாடி ஒரு சின்னது மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் மற்ற பெண்ணோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், தெரியும். இது வந்து நார்மல் சைஸ் பென்னு, நம்ம வாங்கின பென். அதோட இது வந்து நல்லா பல்காகவே இருக்குது. பல்காக இருக்கப்போ நமக்கு என்னென்னா, நம்ம ஒரு பாக்கெட்டில் வச்சு போகிறப்ப இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குறவங்க என்ன வித்தியாசமாக இருக்கும் தான் நிறைய பேர் கேட்டாங்க, என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்றப்ப நம்மளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குல்ல. நம்ம வித்தியாசமாக வாங்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்ப இது வந்து உங்களுக்கு நல்லா லுக்காக இருக்கும் உங்களுக்கு பாக்கெட்டில் வைக்கிறப்ப. ஓகேங்களா? இப்போ சிக்ஸ்த்து யூஸ் என்னன்றதை பற்றி பார்ப்போம். சிக்ஸ்த் யூஸ் வந்து மொபைல் டச்.
பாருங்கள், நல்லாவே ஒர்க் ஆகுது. மொபைல் டச்சுமே நல்லா ஒர்க் ஆகுது. அது முன்னாடி அந்த பாயிண்டர் மாதிரி இருக்குது, டச் பாயிண்டர் மாதிரி ரப்பரில் பாருங்கள், கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் 250க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா இது நமக்கு எப்போ வேணாலும் யூஸ் ஆகும், கெட்டு போகிற பொருள் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஒன்றும் ப்ரமோட் பண்ணல அந்த கம்பெனியை, நான் வாங்கினேன், அதனால் சஜஸ்ட் பண்ணுறேன் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காண்டி. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது போன்ற மேலும் பல வீடியோ உங்களை தேடி வரும். நன்றி.